கீர்த்தி சுரேஷ் அவர்களின் மேரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தமிழில் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்தவர். ரஜினி முருகன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று முன்னணி ஹீரோயினாக உருவெடுத்தார். தளபதி விஜயுடன் சர்க்கார் மற்றும் பைரவா திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் நீங்காத இடத்தை பெற்றார். சூப்பர் ஸ்டாருடன் அண்ணாத்தை திரைப்படத்தில் தங்கை கேரக்டரில் சிறப்பாக நடித்திருந்தார். முக்கியமாக மகாநதி திரைப்படத்தில் சாவித்திரி அம்மையார் கதாபாத்திரத்தில் நடித்து சிறந்த நடிகையாக நிரூபித்து காட்டியிருப்பார். இதனால் இவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது. தமிழில் இவருக்கு நல்ல நடிக்க வாய்ப்பு கிடைத்த திரைப்படமாக சாணி காகிதம் திரைப்படம் அமைந்துள்ளது. இவ்வாறு சிறப்பான கேரக்டர்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகையாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. இவரது கல்யாணம் பற்றி அதிகம் பேசத் தொடங்கியது அவர் திருப்பதி கோவிலுக்கு சென்று திரும்பிய போது செய்தியாளர்களிடம் திருமணம் சார்ந்து வேண்டுதல் செலுத்தியதாக கூறினார். இதன் மூலம் இவருக்கு திருமணம் நடைபெறப் போகிறது என்று உறுதியான செய்திகள் வரத் தொடங்கின. திருமணம் அவர் சிறு வயதிலிருந்து காதலித்து வந்த ஆண்டோனி தட்டில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் துபாயில் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். இவரது சொந்த ஊர் கேரளாவில் உள்ள கொச்சின் பகுதிகளில் ரெசார்ட்டும் வைத்துள்ளார். கோவாவில் பிரம்மாண்டமாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் திருமணம் நடைபெற்று முடிந்தது. 15 வருட லவ் திருமணமாக முடிந்தது. இதற்கு தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. த்ரிஷா அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து. இவர்கள் இருவரும் வந்ததால் அது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் போய்கொண்டிருக்கிறது. நம்ம சார்பா கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துகள் சொல்லிடுவோம். உங்கள் காதல் திருமணம் சிறக்க மேன்கவ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கவ் சேனலை.